வேலைவாய்ப்பு தான் முதல் திட்டம். ஏன்னா நாங்கள் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்து வந்து படித்து இந்த இடத்தை பிடித்தவன். எனக்கு தெரியும் கஷ்டம் என்றால் என்ன என்று. என்னென்ன இந்த சாண தேவையே வேலைவாய்ப்பு தான். இன்றைக்கி இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பாருங்கள், எல்லார் வீட்லேயுமே ஒரு வீட்டில் கூட இங்கே ஆண்கள் இருக்க முடியாது. காரணம் வேலைவாய்ப்புக்காக வெளியூர் வெளிநாடு என்று வெளியில் தான் இருக்கிறோம். இங்கே வந்து கண்டிப்பாக தொழில்துறையை கொண்டு வரணும், வேலைவாய்ப்பை உருவாக்கணும். அதுதான் என்னுடைய முதல் கோரிக்கை, முதல் விஷயமாக இருக்கும். 50 ஆண்டு காலமெல்லாம் பெரிய பெரிய பதவிகளை வகித்தவர்கள் செய்ய முடியாத மக்கள் செல்வர் டிடிவியுடைய உதவியோடு அன்பு எடப்பாடியாருடைய தலைமையில் அமையப்போகிற ஆட்சியில் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் தான் அதிகமாக மக்களுக்கு நல்லது செய்தார் என்ற பெருமையை கண்டிப்பாக வாங்குவேன். அவர் சீமான் ஒரு கட்சியோட தலைவர். அவரை பற்றி விமர்சனம் பண்ணுற அளவுக்கு நான் ரொம்ப பெரிய ஃபெமிலியர் ஃபேஸ் கிடையாது. நான் மண்ணின் மைந்தன், மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றது தெரிந்தவன். அதனால் எங்களை பொறுத்தவரை எங்களுக்கும் பிரதான கட்சியான திமுக காங்கிரஸ் தான் போட்டி இருக்கும். அந்த போட்டியில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம். 4 முனை போட்டிங்கிறதே ஒரு இமேஜ் தான், சும்மா ஒரு கற்பனை தானே தவிர இங்கே போட்டி 4 முனை போட்டி கிடையாது. நான் போன முறை தனியார் நின்று வாக்குகளை பிரித்தேன் இல்லையா, அது மாதிரி ஏதோ ஒரு வாக்குகளை பிரிக்கின்ற இடத்துல தான் அவர் 2 இருப்பாங்களே தவிர வெற்றி பெறுகின்ற இடத்துல அந்த போட்டியில் அவங்க இருக்க மாட்டாங்கிறதா என்னுடைய அரசியல் அனுபவம். பொதுவாகவே திமுக ஊழலிருந்து தொந்தரவுலேருந்து விஞ்ஞான ரீதியில் பண்ணுவாங்க. இது ஒரு விஞ்ஞானம், அவ்வளோதான். ஸ்டாலின் விஞ்ஞானம்னு வச்சுக்கலாம், இதுக்கு பேர் வேணும்.